கண்ணை குத்துப்படாதையா. ஏற்கனவே அரை பார்வையில் தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. எம்மிடத்திலே உமக்கு 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 என்ன வழி என்று கேட்டீனா? சரவணா, யார் அந்த உமக்கு உமக்கு பாத்தி? நீர் வர காரணம் கூறுமையா. தண்ணி நிறையா குடிச்சா வரத்தான் செய்யும். நீர் கடுப்பாக பேசுகிறீர். சுண்ணாம்பை தடவிக்குங்க, நீர் கடப்பு கண்கண்ட மருந்து. எதுல? அதில் தான். ஏய், அதெல்லாம் நேக்கிறேன்ல. என்ன பெருவரல்ல. நல்ல வேலை. கடுப்பது எங்கு? கடுப்பது மேலே, தடவுவது கீழே. கீழே தடவினால் மேலே எப்படியா நிற்கும்? எங்க தடவினாலும் டம்முன்னு நிற்கும். தடவுற விதம் தான், அப்படியே வருடி விடணும். பூவா சப்புமையா. நான் ஐயா சப்பரே, அதுக்கு ஆள் வருவாங்க தனியா. செந்தமிழிலே சப்புமையா என்று சொன்னீனா? செந்தமிழ், தீந்தமிழ், பைந்தமிழ், கடுந்தமிழ், முத்தமிழ், அத்தனை தமிழ் எமக்கு தெரியும். தெரியுமோ? மில்லு விட்டா சோழ இருக்கே. 5 மணி சங்கா, இது 2 மணிக்கு. ஓ தெரியும். ஏய், தெரியுமோ? கொட்டை ஏறுதே, இது தேவையா? அவ்வளவு லாங்கு போகாது. ஓ தெரியும், அவ்வளவுதான். ஓ தெரியும், அங்கனுக்குள்ளே போய் போய் வரும். செந்தமிழ் நாடனும் போதினிலே இந்த தேன் வந்து வாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. பார்த்தீர்களா? பார்த்தேன். தமிழை பேசும்பொழுது நீ சக்தி பிறக்க வேண்டாம். பிறக்கணும் பிறக்கணும், சும்மாவா இருக்கு என்ன? ஆமா, எப்படி இதெல்லாம்? படிப்பு தான், படிப்பு. சிறப்பு. நன்றி. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அழகாக சொன்னான் பாரதி. எத்தனை மொழிகள் இருக்கட்டும் ஐயா, இருக்கட்டும்யா இருக்கட்டும்யா. தமிழ் மொழி போல் ஒரு இனிதான மொழி எங்கும் இருக்கிறதா? அது மாதிரி ஒரு இது. தமிழனாக பிறந்ததற்கு ஆமா ஆமா, யாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். செய்யணும் செய்யணும், செய்யாம எப்படி இருக்க முடியும்? செஞ்சுதான் தீரணும். தமிழனாக பிறந்த யாம் அனைவரும் ஆமா ஆமா ஆமா, வாயை திறந்து பேச ஆரம்பித்து விட்டோமானால் ஆத்தாடி கோத்தாங்கம்மான்னு எப்படி பேசுறாங்க தமிழ்ல? அதையும் செவியார கேட்கும் பொழுது காதுல ரத்தம் வரும். இன்னும் ஆழ்ந்து கவனிங்களே. கவனிங்களே, 3 தலைமுறையை தோண்டி திட்டுறாங்க. மாமியார்ல இருந்து அம்மாச்சி வரைக்கும் வர்றாங்கன்னா பாருங்களேன். எப்படி இதெல்லாம்? படிப்பு தான். சிறப்பு. நன்றி. தமிழ் 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 என்று சொன்னாலே அமிழ்த 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 என்று உழைக்கலாம் அந்த தமிழுடைய. பாத்திலா பாத்திலா பாத்திலா. கொஞ்சம் ஓவர் அர்த்தம் போயிட்டோமோ? வணக்கம் பாஸ். தமிழுக்குள்ளே ஆமாம் அமிழ்ந்து இருக்கிறது ஐயா. ஆமாம் ஐயா. ஆமாம், என்னய்யா? எப்படி இதெல்லாம்? எல்லாம் படிப்பு தான் ஐயா. ஆமாம், சிறப்புயா. மேம் வச்சுக்க முடிச்சு வாங்குது. அத்தாடி அப்பா. படித்தேன் 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 என்று சொன்னா படி தேனை காதிலே ஊற்றியது போல் இருக்கலாம். தேன்மோல் தித்திக்கும் தமிழ் மொழி என்றாலே தமிழுக்கு என்ன சும்மா சும்மா இருந்தா ஏறிடுவியா? ஏறுவேன், கிடைக்கல. கிடைச்சா மட்டும் கிழிச்சு போடுவேன். கிழிஞ்சு உயர்ந்தானே ஏறாமலே வச்சிருக்கேன். தொர்ராசு பையனால் நான் கெட்டேன்.
அவர் என்ன பண்ணாரு? புழங்குனா பழசா போகும் ஐயான்னா. சரி. அவன் பேச்சை கேட்டு இப்போ அது புழங்காமலே பழசா போயிடும் போல இருக்கு. புழங்காமலே பழசா போகுதா? இல்லை புழங்க முடியாமல் அதெல்லாம் முடியும். வாய்ப்பு தான் அமைய மாட்டேங்குது. நான் என்ன செய்வேன்? ஐயோ, இன்னைக்கு 15 தேதி, இன்னொரு 5 நாள் தானே இருக்குது. நீ 5 நாளில் எப்படி புழங்குறேன்னு நான் சுரேசனை கூட்டியாந்து வீடியோ எடுக்க வச்சு. இது வேறையா? நீ என்ன பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன். நன்றி. அன்னைக்கே அறுத்து போட்டு வந்துடுவேன். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1, உயிர்மெழுத்து 216 எழுத்துக்களை கூட்டினார் 247 எழுத்துக்களை கொண்டது இந்த தமிழ். அடடடடா, 247 எழுத்துக்களை வைத்து தமிழ் மொழியை நாவிலே தானாமாட செய்திருக்கின்றார். அந்த அளவிற்கு தமிழ் மொழி சிறப்பான யாம் அறிவோம், தாங்களும் அறிந்திருக்கின்றீர்கள் என்பதை உணர்ந்தேன் நான். அப்படிப்பட்ட தாங்களை இந்த இடத்திலே சந்திக்க இறைவனை ஏற்படுது என்ன காரணம்? தாங்கள் உரையாட வேண்டும். தாங்களோடு யாம் எம்மையும் உம்மையும் அழைத்து எமது புராணம் பெரிதா, எமது இதிகாசம் எமது இலக்கியம் எமது கவி பெரிதா, எமது திருக்குறள் ஒரு அளவுதான். உமா புடிச்சு புடிச்சுதானே என்ன அர்த்தம்? மரியாதை கட்டு போயிடும். மரியாதையை பேச ஒரு நாரதட்ட என்ன பேச தெரிய வேணாமா? என்ன புராணம் பெருசாங்க, புராணம் பூ சொன்னேன். என்னப்பா சொல்லுவேன்? சி வெக்கமா இருக்கியா? இதிகாசம் பெரிதா, இதிகாசம் பூ. நீ வச்ச ஆளா? நீ வச்ச ஆளா? ஆளுதான். மண்டே பழந்து மரியாதை வேணாம். நாகரிகம் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. அவர் சொன்னார் பெரிய அறிவாளி சொன்னார். ஆள் ரோடுக்காரு முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க. என்னையா பேசுற நீ? ஒரு நாரதட்ட என்ன மரியாதை வேணாமா உனக்கு? ஆமா, நீ பெரிய அறிவாளி, அறிவாளிகிட்ட மோதுவான், ஜெயிப்பான், வெட்டி வருவான் அப்படின்னு நான் வந்தேன். அடி முட்டாளா இருப்பவருக்கு அப்படின்னு அடிச்சு விடுவேன் நான். ஒழுங்கா பேசுறேன். நாரதட்ட பேசுறது இல்லையா? ஒழுங்கா பேசுறது இல்லையா? சங்கடமா இருக்கியா? இவர் பெருசா சொல்லி விட்டாரு. நாரதர் ஏன் நீங்க அவருக்கு பயப்படுறீங்கன்னு கேட்கிறாரு. அவர் படிச்ச படிப்பெல்லாம் வீணா போதியா உன்னால? படிச்ச படிப்பு மற்றொரு பேச முடியாம தவிக்கிறேன் நான். நீ எல்லாம் எவ்வளவு முட்டாள்தனமா இருக்க? அந்த தனியா பேசிட்டு வாயா போயா. அது இருட்டுக்குள்ள பேசிட்டு வாயா போயா. கிறுக்கி மாதிரி பேசிட்டு இருக்கியா? இந்த பத்தியா இப்ப கூட பைத்தியம் மாதிரி. இப்ப கிறுக்கேன். ஏய் முதல்ல முட்டாளு, இப்ப கிறுக்கேன். இன்னும் என்னென்ன வருதுன்னு பாக்குறேன். இங்க பாரு. என்ன அறிவாளிக்கு 3 பாதையா? போறவன் அறிவாளி. சரி. ஒரு ஒதுங்கி போவேன். அங்கேருந்து வர்றவன் அறிவாளி. அவன் ஒதுங்கி வருவான். ஏன்னா நடக்கிறது என்னைக்குமே ஒரு வழி இருக்கும். அவன் வரட்டுமே அப்படின்னு இவன் ஒதுங்கி போவேன். இவன் வரட்டுமேனா அவன் ஒதுங்கி போவேன். அதே அறிவாளிக்கு 3 பாதை. படிச்சுக்க போ. சரி. அறிவாளிக்கு முட்டாளுக்கு 2 பாதை. போறவன் அறிவாளி, சரி வழியில் வரட்டும்னு ஒதுங்கி போவேன். முட்டா போய் ஒதுங்க மாட்டேன் உன்ன மாதிரி. முட்டாளுக்கு முட்டாளுக்கு 1 பாதை. வர்றவனு முட்டாளு, போறவனு முட்டாளு. ஒதுங்க மாட்டாங்க பாதை விட்டு. அவன் விலகட்டுமே, இல்லைன்னா இவன் விலகட்டுமே அப்படின்னு 2 பேர் ஒதுங்க வருவாங்க. உன்ன மாதிரி முட்டாப்பழம் நான் செஞ்சேன்னா நானும் முட்டாப்பழம் ஆயிடுவேன். ஓ, நான் ஏன் ஒதுங்கி போறேன்? அறிவாளிங்கனால தான் ஒதுங்கி போவேன். என்ன பேச்சு பேசுற? போடா போய் அறிவாளி வருது இல்லையா? அடிச்சனா மூக்காந்தண்டு தெரிஞ்சு மரியாதை பேச முதல்ல. வாயா போயான்னு பேசக்கூடாது. அப்படிதான் பேசு. என்ன மரியாதை உனக்கு? ஏய் என்ன வாயா நீ? பல்ல தட்டி கையில கொடுத்துடுவேன். ஏய் என்ன அப்படி பேசுற? மூச்சு. என்ன அப்படி பேசுற? அப்படிதான் பேசுவேன். முட்டா பையா அப்படிதான் பேசுவா. அறிவாளி தான் நல்லா பேசுவா. நான் தான் முட்டா பையன்னு சொல்லிட்டு இல்லையா? முட்டா அப்படிதான் அப்படிதான் பேசுவேன். நாடகத்தை நான் நல்லபடியா நடத்துறேன். பெருமாள் ஏய் இப்ப நான் மரியாதையில பேர் சொல்றேன். முட்டா பையா அப்படிதான் பேசுவா. பட்டுன்னு அடிச்சு மண்டையை திறந்து விட்டுருவேன். ஏய் என்ன மரியாதை மறுபடியும்? முட்டா பையா அப்படிதான் பேசுவேன். அறிவாளி நல்லா பேசுவேன். நான் தான் முட்டா பைய தானே? அப்படிதான் பேசுவேன். இப்போ நான் முட்டா பைய நான் வந்து அங்கிட்டலாம் போக முடியாது தம்பி. வா மாப்பிள்ள. என்ன முதல்ல தம்பிக்கிறப்ப மாப்பிள்ளைங்கிற? அப்படிதான் என்ன வாய்க்கு வருது அதான் சொல்லுவேன். முட்டா பைய தானே? இந்த நாடகம் நல்லபடியா நடக்குன்னு நினைக்கிறேன். நான் நிப்பாட்டுன்னு நினைக்கிறேன். என்ன ஆகணுவா? வாயா பாப்பா. நான் முட்டா பைய தானே? இந்த முட்டா பையில சமாளிச்சு நீ இங்கிருந்து போயிரியா? ஏய் நீ வண்டியை கூப்பிடியா? அங்கே வண்டியெல்லாம் கூப்பிட முடியாது. வண்டி அங்கே போயிருச்சு. இப்போ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். ஏய் நீ என்ன கேக்குறது? வாய்
வாய் பேச நீ முட்டாசமா கேள்வி வைப்ப. முட்டா பையன் இவர் போடுற அறிவாளி பதில் சொல்லுங்க. இல்ல இவர் போடுறார் நம்மள அறிவர்னு. எங்க நான் முட்டா பை தானே. ஆமா. இந்த இடம் யாருக்கு சொன்னா? இந்த இடம் இதோட தெரியல. நம்பித்தலைவருக்கு சொன்னேன். யார் சொன்னா? நான் தான் சொல்றேன். அது முதல்ல இருந்தது. இப்ப என் பேர்ல இருக்கு. ஓம் பேர்ல இருக்கு. நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? போய் ஈஸி போட்டு பார்த்து வா. எப்பயா இந்நேரத்துல எந்த ஈஸியா மையமா இருக்கேன்? செல்லுல கூட போட்டு பாரியா. அதெல்லாம் தெரியும். சும்மா அறிவாளி தானே, பார்க்க வேண்டியதானே. நான் நாரதர் என் செல்லுன்னா எப்படின்னா அந்த 2 கையில பிடிச்சிட்டே தெரியல செங்கக்கல்லாட்டா. இந்த 2 கையில இருக்கு. அதில் அது உள்ள இருக்குல்ல அது. இப்போ இதில் தடவைனாலாம் வராது. இப்போ நான் முட்டா பையன். ஆமா. இந்த இடம் என் பேரில் எங்கள் அப்பாவுக்கு சரக்கு ஊற்றி கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டேன். போட்டா இப்போ முட்டை பையன் சோத்துக்கு லாட்டி அடிக்கிறேன். இங்க பாரு, பட்டம் யாரு கட்டுவாங்க? மூத்தவனுக்கு தான் பட்டம் கட்டுவாங்க. ம். மூத்தவன்ட்ட கொடுக்க வேண்டிய நாட்டை அவன் பூரா கஞ்சா குடிக்க நாய் இழுத்துட்டு எந்த நேரம் இப்படியே கால பயிரவான்ட்டு உட்காந்துட்டாங்க. சரி, அறிவாளி இளையவங்க யாராவது இருந்தால் அவன்கிட்ட கொடுக்க அவன் வேண்டிய. பூரா சோறு போட்டால் போதும் அண்ணேன்னு என் காலை கட்டிப்பிடிச்சு கிடைக்கான். இப்போ நான் தான் தலைவர். முட்டா பையன் உன்ட்ட கொடுத்துருக்காங்களாடா. தலைவர்னாலே முட்டா பையன் தான் அர்த்தம். புரிஞ்சுக்கிறணும். புரியுதா? ஒருத்தனை வா தலைவா அப்படின்னு கூப்பிட்றான்னா வாடா முட்டா பையன்னு சொல்கிறான்னு அர்த்தம். அது கொள்ள பேருக்கு தெரியாமல் சிரிக்கிறான் நம்மளை தலைவங்கிறாங்கன்னு. இப்போ தலைவர் நீ இடத்துக்கு சொந்தம். சொந்தம். இப்போ இந்த நாடு யார் பொறுப்பில் இருக்குது? உங்கள் அப்பா நம்பி. இப்போ நாடு என் பேரில் இருக்குது. தொண்டை நாடு. தொண்டை நாடு உன் பேரில் இருக்குது. என் பேரில் இருக்குது. ஆமாம். நாட்டை முட்டா பையிட்ட கொடுத்துட்டோம். கொடுத்துட்டோமா? அது குறிஞ்சினால தொண்டை நாடு இப்போ முட்டா பையில இருக்குது. நீங்கள் என் இடத்துல நிற்கிறீங்க. அதுக்கு என்னப்பா? என் இடத்துல என்ன எனக்கு கட்டுப்படுத்தானாங்கண்ணா? நான் ஸோ பேசக்கூடாது. இடத்தின் தலைவன் என்னையா செய்ய போறப்ப? என் இடத்துல நின்னா நான் என்ன சொன்னா கட்டு பண்ணும். என்னப்பா? உமக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். பேசாத முட்டா பையன் அப்படித்தான். முட்டா பையன் தண்டனை அப்படித்தான் கொடுப்பான். உமக்கு மரண தண்டனை. காலையில 4 மணிக்கு உமக்கு தூக்கு. உனக்கு எத்தனை மணிக்கு தூக்கும்? 2:45. யோ தூக்குறத கேட்கல, தூக்கு தண்டனை. புரியுறதா? சொல்லு. யாருங்க? யாரும் இல்லை. வருவான் என் சிங்க காவலாளி, என் தலைமை தளபதி. குருட்டு முண்டை கண்ணு தெரியுமா தெரியாதா? வந்துக்கிட்டு ஏறுற. கோவப்படாதீங்க. தலைவர் நிக்கிற தெரியல. தலைவரே, பார்வை சரியா தெரியாம தான் மோதிட்டேன். கண்ணாடி போட்டுருக்க. அப்புறம் 1க்கு 3 கண்ணாடி வச்சிருக்கேன். அப்படி இருந்து தெரிய மாட்டேங்குது. நான் 3 கண்ணாடி எதுக்குடா லூசு? ஒரு கண்ணாடி பார்த்தாதா? ஒரு கண்ணாடி தூரத்து பார்வைக்கு, இன்னொன்னு கிட்டத்து பார்வைக்கு. சரி, இது 2க்கு தான் வச்சிருக்கேன். 3வது கண்ணாடி இதுக்கு. இந்த 2 கண்ணாடி எங்க இருக்குன்னு தேடுறதுக்கு. உனக்கு கண்ணாடி பிரச்சனை இல்லை, கண்ணு தான் பிரச்சனை. பைத்தியக்காரா, திரும்பி பார். நம்ம பழைய கையே. பழைய கையா? டேய் டேய் டேய், யாரடா குட்டியார? அட குருட்டு குக்கரு, அங்க வாரா. நம்ம பழைய கையே. அதுவும் பழைய கை தானா? புது கையே இல்லையாடா? உட்காருங்க. என்ன நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏய், எதுக்கு இப்ப சேர் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்க? உட்காருங்க. வீட்டுக்கு வந்தவன நிப்பாட்டி வச்சு பேசிட்டு. நான் தனியா குடிங்க. ஹலோ, கால் மேல, தலைவர் மேல கால் படுது. என்ன ஆட்டம் ஆட்டிக்கிட்டு இருக்க? இப்ப கால் ஆட்டும், அப்புறம் கையாட்டும். மூடியே திறக்காம தண்ணி குடிக்கிற ஆள் இந்த ஆள் தயா. ஒருவரின் ராசியில் 9 கிராம் ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது பாட்டில் இல்லாம கூட தண்ணி குடிக்கலாமோ? முதல்ல புடிங்கடா. ஆமா, ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நம்ம ஊர்ல மழையெல்லாம் எப்படி பெய்யுது? தண்ணியாத்தான் பெய்யும். இப்ப கட்டி கட்டியாவே எவ்வளவுங்க? டேய் எருமாடு, நீ வா. எதுக்கு இப்போ உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்க? ஏங்க வீட்டுக்கு வந்து நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கியா? என்ன இருந்தாலும் விருந்தாளியா? தூக்கு தண்டனை கைதிடா. அப்புறம் அவரையும் சேர் போட்டு உட்கார வச்சிருக்கியா? நீ தான்டா எருமாடு உட்கார வச்ச, நானா உட்கார வச்சேன்? ஐயோ, மூலம் போல இருக்கடா கன்றாவி. ஐயோ, இது வேறையா? முடியாத மனுஷனுக்கு தூக்கு தண்டனை ஆடுற முடியாத ஆளு, அதால சும்மா நடிக்கிறாப்ல. வாங்க, அந்த கையை கொண்டு ஜெயிலில் போடு. ஹலோ, வாங்க. ஆமா, தூக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கு என்னங்க தவறு பண்ணியா? முட்டா பையன் எதுக்கு கொடுத்தாரு அவனுக்கும் தெரியல. அவர் முட்டாள்னா அவர்கிட்ட வேலை பார்க்குற நான் எப்படி இருப்பேன்? சர்வ முட்டாள். சரி, உங்களை நான் காப்பாத்துறேன். ஓடி இருங்க. நெல்லியா எங்கேயா ஓடு? ஏய் ஐயா, நான் தலைவரா நீ தலைவரா? நீங்க தான் தலைவர். கொள்ள நாளா நீ தலைவர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு எனக்கு தெரியும், கேள்விப்பட்டேன். ஏட்டா, என்ன கேட்காம போ, தப்பிச்சு போன ஆள் அனுப்புற? இல்ல, நம்ம சொல்லுக்கு மரியாதை இருக்கான்னு டெஸ்ட் பண்ண அவர் கிளம்பிட்டார். உன் டெஸ்ட் இதுக்கெல்லாம் இப்போ வேலை இல்லை. ஆளை கொண்டு ஜெயிலில் போடு. அதானே. போ. இப்போ பாருங்க, 2 வார்த்தை பேசிக்கவா? போ போ, உனக்குலாம் உரிமையா? உயிர் போனா வராது. நான் உங்களை காப்பாத்துறேன். டவுசர் பையில காசு இருக்கா? 3 ஆசை இல்லையா? டவுசர் போடுற பழக்கம் இல்லை. எங்காலும் சுத்தமா பிறந்ததுல இருந்தே. ஐயா,
என்ன என்னமோ டவுசர் டவுசரை கழட்டிட்டு அடிப்போம்னே. உலக அதிசயம், எல்லாரும் டவுசரை கழட்டிட்டு தான் அடிப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம டவுசரை கலட்டுறதுக்கெலாம் ரெடியாக இருக்கோம், அடிக்கத்தான் ஆள் இல்லை. இப்போ என்ன பண்றது? சொல்லுங்க, நம்மளாம் அடிச்சுக்கிட்டா தான் உண்டு. இப்போ என்ன செய்யணும்? கொண்டு லாக்கப்பில் போடு. உங்களுக்கு தூக்கு தண்டனையா? கமான் ஃபாலோ மீ. யாரா அந்த ஆள்? என்ன உன் லவ்வரா? கமான் பார்லமெண்ட் போகிறேன். என்ன செய்யணும்? உடனே பிடிச்சி தட்டுப்படா. இப்போ பாருங்க, இப்போ சொல்லிட்டீங்கல்ல, இப்போ பாருங்க, இந்த துண்டை மட்டும் கட்டிக்கிறேன். வாங்கயா இவாடா போ, கூட்டிட்டு போ. ஏன் துண்டை கட்டலை? இன்னும் 1 மாதம் ஆகணும் இந்த துண்டை கட்ட. போ வாங்க. ஆனா சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் மறுபடியும் போடுறா. நீங்க அப்படி போங்க, நான் இந்த ஓரமா போறேன். ஹலோ, இடம் தான் கிடக்குல்ல. போங்க, விஐபி ஜெயிலுக்கு போட்டிருக்கேன், உங்களுக்கு டிவி போட்டிருக்கேன், பார்த்துட்டு வேடிக்கை உட்காந்து போங்க. சாமி, காலையில் 4 மணிக்கு தூக்கு தண்டுறேன், அதுக்கடையில் எதுவும் பார்க்காம பார்த்துக்க. நான் பார்த்துக்கிறேன். ஆமாம் துறை, உன் தயவு இப்போ எனக்கு தேவை. எதுக்கு? இந்த ஆள் என்னை போடுறேன்னால சரி, நீங்கள் அந்த ஆள் வாயை கொடுத்தே மாட்டிக்கிட்டாப்ல. எப்படி? இப்போ நான் போட போகிறேன் இந்த ஆளை. நிஜமா? மாத்தூர் ராமசாமிபுரத்தில் இந்த ஆளுக்கு. ஆமா, நீங்க போட்டு 10 வருஷத்துக்கு மேல இன்னைக்கு தான் மறுபடியும் பார்க்க போறேன். இந்த மாதிரி பேசாதுன்னு உன்னை சொல்லியிருக்கா இல்லையா? இப்போ என்ன செய்யணும்னா அந்த ஆளை குட்டியா சாமி வாங்க சாமி. இப்போ அவட்டு வேடிக்கை பாரு, அதெல்லாம் ஒவ்வொரு நாம காலை கடங்களை முடித்து. ஹலோ, காலையில் கடையும் மத்தியான கடையெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு வாய்ப்பு தரேன். என்ன வாய்ப்பு? பாவமாக இருக்கு உங்களை பார்க்க, தூக்கு தண்டனை கொடுத்து விட்டேன். அப்புறம் எரியா அப்படிலாம் விட முடியாது. ஒரு வாய்ப்பு தர்றேன், உங்களுக்கு பழிச்சா உங்கள் யோகம். என்ன? நமக்கு மனசு ஒரு மாதிரியாக இருந்தால் சாமிகிட்ட முடிவு கேட்போம். இரியா பொங்கச்சோருக்கு இருந்தாலே அழியாதீங்க. இப்போ கோயிலில் திருவிளக்கு சீட்டு எழுதி போட போகிறோம். எழுதி போடுவோம். ஒன்றில் மரணம்னு எழுதுவேன், எழுதி போட்டு போ. ஒன்றில் விடுதலைன்னு எழுதுவேன். அறிவாளி நான். விடுதலைன்னு வந்துட்டா தெய்வம் கொடுத்துரும், தப்பிச்சு போயிடலாம். ஆமா. மரணம் வந்தா முத்துமாரியம்மன் கோயிலில் வச்சு உங்களை போடுறத. என்னடா சம்மதமா? போய் உட்காருங்க, போங்க, எழுதிட்டு கூப்பிட்றேன். போங்க, சீட்டை எழுதி பார்ப்போம். எழுதிட்டு கூப்பிட்றோம். போயா, இங்கே இங்கே நிற்க கூடாது. போயா, சீட்டை எழுதுங்கய்யா. போயா, நாங்கள் எழுதிட்டு கூப்பிட்றோம். போயா சொல்றாரு, எங்கால பார்த்து முட்டாள்னு வேற கேட்டிருக்கேன். அந்த ஆள் ஒரு தரம் தான் கேட்டா பண்ணி ஓயா போட்டுருக்கேன். சீட் எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். நீ என்ன கிளியாடா சீட் எடுக்கிறதுக்கு? பேனா எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். எழுது. ஊனா சிவமயம், மாத்தூர் ராமசாமிபுரம், உடப்பம்பட்டி. இப்போ அந்த ஆளுக்கு சாதகம் எழுத சொன்னேன் அவனைய. நான் சொல்கிறது எழுது. சரி எழுது. நான் சொல்கிறத எழுது. அப்புறம் யார் சொல்கிறத? யாரு சொல்லுறத? நான் சொல்கிறத தாண்டா. நான் சொல்கிறத தாண்டா. யாரடா டாங்கிற? யாரடா டாங்கிற? டேய், பேப்பர் 10வது எவ்வளோ இருக்கு? டேய் முட்டாப்பள, முட்டாப்பழம் இதெல்லாம் எழுதணும். டேய் டேய் மறுபடியும் ஒரு டேய். இது எப்படி எழுதுறது? ஊனா போட்டு இசு போடணுமோ? உஸ் ஊ. இதை அடிடா. சொல்ல வேண்டியானே, இதை அடிடா. நான் இன்னும் சொல்லவே இல்லை, இதை அடி. சொல்ல வேண்டியானே, நான் இன்னும் டேய், சொல்லவே. அது என்ன? அந்த ஆளுக்கு தூக்கு தண்டை கொடுக்குறப்போ என்ன கொண்டு போல இப்போ இருக்கு. என்ன செய்யணும்? மரணம்னு எழுது. ஓ, இப்போ எழுதுறேன் பாருங்க. மரணம் மாசு மரணம். நீங்கள் பாட்டெல்லாம் பாட வேண்டாம், மரணம்னு எழுது. எழுதிட்டேன். மடி அடிச்சிட்டேன். அடுத்த சீட் எடு. இதில் எழுதணுமா? அடுத்த சீட்டை எடு. டேய், இதில் மரணம்னு எழுதியிருக்கேன், அதில் என்ன எழுதுவேன்? இதில் மரணம்னா அதில் விடுதலை. அதுலேயும் மரணம்னு எழுது. எந்த சீட்டை எடுத்தாலும் இன்னைக்கு பெருமாள் கோயிந்தா. இவ்வளவு அறிவா? அதுக்கு தாண்டா அவனை இன்னைக்கு ஏற்பாடு. தான் நீங்கள் போடுற பார்க்க போகிறேன். அப்பா நல்ல வார்த்தை சொன்னான்டா சாமி. எழுது. இதில் எழுதிட்டேன். மடி. எழுத முடியலையே. ஏன்டா? பேனா ஒரு நேரம் பக்கமாக எழுதிச்சு, இப்போ மையே காணும். மை வறண்டு வச்சு அப்புறம் எப்படி எழுத? உங்கள் பேனா அது கேட்கவே வேணாம். உன்னை கேட்க சொன்னானா? சரி சரி எழுதிட்டேன். மடி. சாமியார குட்டியா? சாமி வாங்க சாமி. சிக்குனான் சிவனாண்டி. நேரம் வந்தாச்சு, சாமிக்கு நேரம் வந்தாச்சு. ட்ரியா 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 ட்ரியா. கடைசி ஆசை. பால் ஊற்றுறாங்க இவ்வளோ இருக்கு. பால் ஊற்றியாச்சுன்னா அடுத்து முடிஞ்சிடும். வாங்க. ஏய், சேர் எடுத்து போடு. நாராயண ஓம் நமோ. டைலாக்லாம் பேசக்கூடாது என்ன கேட்காம, தலைவரை கேட்காம எந்த டைலாக் இந்த டீயை குடிச்சு தெம்பு வருதோ. சேர் எடுத்து போடுறா. நீ சொல்கிற வேலையை கேட்க தானே நான் இருக்கேன். எடுத்து போடு. ஐயா, நீ அப்பதே செருப்பு காலோட மிதிச்சதே வீங்கி இருக்குன்னா இது வேறடா. இப்படி போடாதடா, எடுத்து சாமியார் மண்டையில் போடு. அப்படி சொல்ல முடியாது. இப்போ பாருங்க, இங்கே போடுறா. உங்கள் குலசாமி என்ன? என் குலசாமி பெருமாள்.
என்ன காது கேட்குமா கேட்காத? என்ன உங்க வேற கேட்கல, குலசாமி. குலசாமி பேரும் பெருமாள், என் பேரும் பெருமாள். சீட்டு 2 அப்படிதான் இருக்கு. எப்படி பெருமாள்னா பெருமாள் பெருமாள் எழுதிருக்கியா? சரி, ஓன் குலசாமி யாரு? என் அட காலி பண்ணி இன்னைக்கு என்னடா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. நம்ம குலசாமியா ஜெயிக்க போறோம்ல. அமைக்கே கொண்டாடுறா. என் குலசாமி பொந்து கருப்பேன். பொந்து கருப்பேன்னா பொந்து எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என் கருப்பேன் உட்காந்துருப்பேன். இப்ப எங்க இருக்கேன்? இப்ப 2 வருஷம் 6 மாசமா சும்மா கிடக்குறேன். 2 வருஷம் 6 மாசம். டேய் வா, சாமியை கும்பிட்டு சீட்டை போடு. இன்னும் ஒரு கை குறையுது. இந்த சீட்டு போட சொல்லல, எழுத சீட்டை போடு. சரி சரி. ஆத்தா தாயா முத்துமாரி, நல்லா திருப்பா சொல்லு. இங்க வா, இங்கே போடாத, எடுத்துக்கொண்டு அறந்தாங்கி பஸ் ஸ்டாண்டில் போட்டு வா. அறந்தாங்கி பஸ்ஸா இருக்குப்ப. எருமை மாடு என்ன சேர் மேலே போடுறா. சேர மேல போடவா? என்னை பார்க்க உனக்கு நக்கல் தான் இருக்கா? நீ யானே சேர மேல போட சொன்னியா? சேருக்கு மேலே போடுறா. படுத்துறான்டா நம்மளை. போட்டேன். அப்பாடா இப்போ தண்டா போட்டேன். அத்தா, சின்ன பிள்ளைய யாரா ஒரு பிள்ளைய அனுப்புங்க. நான் தான் இருக்கேன்ல. நீ எருமை மாடு, சீட் எடுக்கிற மாதிரி ஒரு சின்ன பிள்ளை இருந்து அனுப்புங்க. அத்தா அனுப்புதா? இல்லை இந்த வெள்ளை மண்டையா இருக்குல்ல ஒரு ஆத்தா, அதை அனுப்புங்க. பார்த்தா எனக்கு தெரியுமியா, ஏ நீ இங்க இருந்து எழுதும் போது எனக்கு தெரியும். அடையாளத்தை அந்த அடையாளம் வச்சிருக்கேன், இதுல மரணம் எழுதியிருக்கேன், சாமியாரை போட்டு சொல்லணும், இந்த சீட்டை எடுன்னு சொல்லி கொடுக்குறேன். சரி வேணாம், என்னைக்கு சண்டே வந்துச்சோ ஆமா. உங்க வாழ்க்கை உங்கள் கையில், நீங்களே எடுத்துக்கலாம். எந்த சீட்டை வேணா எடுக்கலாம். ஆமா. சரி, ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? நான் எடுத்த சீட்டிலே விடுதலை என்று எழுதியிருந்தால். எழுதியிருந்தா தானே எழுதுனவளுக்கு தெரியாது. இல்ல அந்த தெய்வத்துக்கு தெரியாதான்னு கேட்கிறேன். அதான் முதல் சீட்டவே அவசகுணமா வருது, இது ஏன் நம்ம எடுக்க? எந்த சீட்டு வேணாலும் எடுங்க. சரி, இப்போ நான் மாற்றி கேட்குறேன். இதில் பாதி அதில் பாதி வேணாலும் எடுங்க. ஆமாம். சரி, நான் எடுத்த சீட்டிலே மரணம் என்று எழுதியிருந்தால். அதான் என்ன இருக்கலாம், இருக்கலாம், மரணம்னு இருக்கலாம். ஆண்டவர் அப்படி எழுதியிருந்தா என்ன பண்ண முடியும்? அவசரமாவே சொல்றியா? இதிலே விடுதலை என்று எழுதியிருந்தால். எழுதியிருந்தா தானே அந்த தெய்வம் அப்படி எழுதியிருந்தா தானே. சரி சரி விடு. மரணம் என்று எழுதியிருந்தால் என்னை காலி பண்ணிருங்க, அதுல விடுதலை இருக்கேன். ஆமா, உங்களை விட்டுறேன் நான். ஒருவேளை விடுதலைங்கிற சீட்டை நான் எடுத்திருந்தா என்னை விடுதலை பண்ணுங்க, அதுல மரணம் இருக்கேன், உங்க 2 பேரையும் போட்டுறேன். நியாயம்னா எல்லாருக்கும் ஒண்ணுதான். நான் அங்கிட்டு போயிட்டாலும் அவரை போட்டுருங்க. நான் இங்க இருக்கேன். கடவுளே முத்துமாரியம்மனா, கடவுளே முத்துமாரியம்மா, பெருமாளே, என்னை விடுதலைங்கிற சீட்டை எடுத்து என்னை காப்பாத்து. கோவில் வாசல்ல இருக்க கேட்கணும். இதுல மரணங்கிற சீட் இருக்கேன், இவங்க 2 பேரும் நீ க்ளோஸ் பண்றேன். இன்னைக்கு தான் நம்ம ஊர்ல காலி பண்ணணும். கடவுளே முத்துமாரியம்மா, இதுல விடுதலைங்கிற சீட் இருக்குன்றா. கடவுளே விரிச்சு படிக்க. என்ன மடிக்கிறீங்க? படிக்க சொன்னா எல்லாரும் விரிச்சு படிப்பா. அவர் என்ன மடிக்கிறாரு? ஏங்க ஹலோ 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 சாமி, லூசு பயலாடா நீங்க. ஆட்டம் தெரியாதால குட்டியாதுக்கு அட கன்றாவிய. ஏயா அது என்ன மாத்திரை ஆயா முழுங்குறதுக்கு? அட கருமாந்திரமே. சை, நீ எப்படா தீர்ப்பு சொல்ல முடியும்? தீர்ப்பை அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன். எதனால அடுத்த மாதம் ஒத்தி வைக்கிறியா? சீட் இல்லாம எப்படி சொல்றது? யார் சொன்னது? சீட்டை நான் எடுத்துறேன். அதனால பாக்கெட்ல விடுறேன், அதனால தின்னு விட்டாரு. நான் போட்டு 4 எடுக்கிறேன். தொக்கு எடுக்கிறா தெரியுமா? தொக்கு ஊதி எடுக்கிறதா? எடுத்துருவியா? இந்த மாதிரி சம்பளம் சேர்த்தாங்க. வாங்கிக்கடா. நீ ஓவரா தண்ணி குடிக்கலாம்டா. எவ்வளோ குடிச்சாலும் எடுத்து போட விடாத. எடுத்துட்டீங்கன்னா உனக்கு இந்த மாதத்துல வந்து மாதம் 30 ரூபா சம்பளம், தினம் 1 ரூபா மரணப்பண்டு பிடிப்பேன். 1 ரூபா எதுக்கு? மரணப்பண்டு. இப்போ பாருங்க, வாங்க சாமி இப்படி வாங்க. எடுத்துறா பாப்பா. தொக்கை எடுக்கிறதுக்கு இதெல்லாம் அடிக்கணுமா? ஆமா, நம்ம சாமி அப்படி சாமி. வந்துரு வந்துரு தானா வந்துரு. வல்லேனா குச்சி விட்டு குத்துறா. உலகத்திலே குண்டிக்கு உடுக்கடிச்சு பேய் ஒட்டின ஒரே ஆள் நீ தாண்டா. ஏண்டா இந்த அடிச்சா வெளியே வந்துருமாடா? டேய், காலையில தாண்டா கந்தலா வரும்டா.
காலையில் வெயிட் பண்ணுங்க. வேண்டாம், தீர்ப்பு அடுத்த மாசத்துக்கு ஒத்தி வைக்கிறேன். எதுக்குன்னு கேட்குறேன். எப்படி சொல்ல முடியும்? ஒத்த சீட்டு தீர்ப்பு நான் சொல்றேன். ஒத்த சீட்டை வச்சு எப்படி சொல்ல முடியும்? நான் ஒரு சீட்டை தின்னுட்டு இல்ல, ஆமா. இன்னொரு சீட்டு இருக்குல்ல, ஆமா. தின்ன சீட்டுல ஆ, மரணம்னு ஒன்று தின்றுந்தேன்னா அந்த சீட்டை எடுத்து பார்த்தா அதில் விடுதலைன்னு இருக்கும். ஆ, ஆ, ஆ. என்னை காலி பண்ணிருங்க. ஒருவேளை விடுதலைன்னு சீட்டை நான் தின்றுந்தேன்னா அதில் மரணம்னு இருக்கேன். உங்களை காலி பண்ணிட்டேன்டா.